நாமக்கல் மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலமாக விளங்கி வரும் கொல்லிமலையை பார்வையிட நாளுக்கு நாள் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் சாலை வசதி உள்ளது. இந்த சாலையில் பெரும்பாலான இடங்களில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க சாலை ஓரங்களில் தடுப்புச் சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன. மீதமுள்ள இடங்களில் இரும்பாலான தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கொல்லிமலையின் அடிவாரமான காரவழியிலிருந்து மலைப்பகுதிக்கு செல்லும் மலைப்பாதையில் 70 கொண்டை ஊசி வளைவுகளில் விபத்துகளை தடுக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை மூலம் உருளை விபத்து தடுப்பான்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கின. இதற்காக ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைப்பாதையில் 70 கொண்டை ஊசி வளைவு பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் அவைகள் அமைக்கப்பட வேண்டும் என அளவீடு செய்யப்பட்டு மலையடிவாரமான காரவள்ளியிலிருந்து சோளக்காடு செம்மேடு வரை 30 இடங்களில் உருளை விபத்து தடுப்பான்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தேனூர் முதல் பலப்பாடி தம்மம்பட்டி சாலை வேலிக்காடு செல்லும் சாலைகளிலும் நிறுவப்பட்டுள்ளன. பொதுவாக மலைப்பகுதிகளில் உள்ள கொண்டை ஊசி வளைவு சாலைகளில் விபத்துகள் ஏற்பட்டால் வாகனங்கள் சாலை தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பல அடி ஆழத்தில் விழுந்துவிடும் அபாயம் உள்ளது. ஆனால் இந்த உருளை விபத்து தடுப்பான்களில் ஒருவேளை வாகனங்கள் மோதினாலும் கூட அவை வெளியே விழுந்து விடாமல் சாலைக்குள்ளாகவே திரும்பிச் செல்லும் வகையில் உறுதியான சுழலும் தடுப்பான்கள் உள்ளன. இதனால் பெரும் விபத்துகள் தவிர்க்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை தெரிவிக்கிறது. இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகளுக்கு உருளை தடுப்பான்கள் தெளிவாக தெரியும்படி ஒளிரும் வில்லைகளும் அவற்றில் ஓட்டப்பட்டுள்ளன. கொல்லிமலையில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் இதுபோன்ற நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது தங்களுக்கு பெரிதும் பாதுகாப்பாக அமைந்துள்ளதாக மலைக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் சுற்றுலா பயணிகள்